மக்களே இன்றைக்கி இந்த வீடியோ என்ன அப்படின்னா எங்கள் அக்காவுக்கு வந்து தலை பொங்கலுக்கு வந்து சீர்வரிசை வந்து கொடுத்தோம். பொங்கல் சீர்வரிசை. ஸோ அதான் வீட்டில் சாமி கும்பிட்டு பொங்கல் சீர்வரிசைலாம் வந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வேனும் வந்துடுச்சு. ஸோ நாங்கள் எங்களோட பங்காளி வீட்டாளுங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து வந்து கிளம்பிட்டோம். கிராமத்தில் வந்து எதாக இருந்தாலும் பங்காளி வீட்டாளுங்களை வச்சு தான் வந்து செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லோரையும் கூப்பிட்டுட்டு வேன் எடுத்துகிட்டு வந்து போயிட்டோம். ஏன்னா அவங்க ஊர் வந்து கடற்கரை ஏரியா. எங்கள் மாமா ஊரில் தான் எங்கள் அக்கா வந்து கட்டி கொடுத்துருக்காங்க, எங்கள் அம்மா பிறந்த ஊரில். ஸோ எங்கள் அம்மா எல்லோரையும் எடுத்துகிட்டு நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து அவங்க ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ போகும்போது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா சொந்த பந்தங்களோடு வந்து நம்ம இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போகும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். நான் என்னோடய கசின்ஸு அதுவும் நமக்கான ஒரு தோஸ்துகளாக இருப்பாங்க. அவங்க கூடலாம் போகும்போது வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே போவோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி போகிறது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு அப்புறம் எங்கள் அக்கா பையன் வந்து அவனும் ஒரு சைடு வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு அந்த கடல் கரையிற சைடு அந்த கடல்லாம் ரசிச்சுக்கிட்டு ஜாலியாக வைப் பண்ணிட்டு வந்தோம். சும்மா போயே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டுட்டு ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அப்படியே வந்து ஊருக்கும் வந்து சேர்ந்துட்டோம், எங்கள் அக்கா ஊருக்கும். ஸோ நாங்கள் கொண்டு வந்து அந்த சீர்வரிசையெல்லாம் வந்து இறக்கி வச்சுட்டு வேன்லேருந்து எங்கள் எங்கள் சித்தப்பா அவங்க காரில் வந்தாங்க. அவங்க இதில் பாதி பொருளும் வேனில் பாதி பொருள் கொண்டு வந்தோம். ஸோ எல்லோரும் வந்து சேர்ந்து நம்ம வீட்டாளுங்கலாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நாங்கள் எங்கள் அக்கா வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் எங்கள் கேங்கு. ஸோ எங்கள் கேங்லாம் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க டீ காஃபிலாம் வந்து கொடுத்தாங்க. அது வந்து என்னோடய சின்னக்கா, இது என்னோடய பெரியக்கா. அப்புறம் வந்து எல்லோரும் சீர்வரிசைலாம் எடுத்துக்கிட்டு வந்து கிளம்பி ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்புறம் சீர்லாம் கொண்டு போய் அவங்களோட பூஜை அறையில் வச்சுட்டு ஸோ அதையும் ஒரு கிளைண்ட்ஸ் பார்த்துட்டு நமக்கு அடுத்து வந்து சாப்பாடு தான் மெயினு. உண்மையிலேயே சூப்பராக இருந்தது எங்கள் சாப்பாடு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இட்லியும் அந்த ஊறுகாய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருந்தது அந்த சாப்பாடு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் எல்லோரும் வந்து அந்த பழம்லாம் வச்சு கொடுத்து விபூதி பூசிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ் வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம். அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து வந்து எங்கள் 3 பேருக்கும் வந்து ட்ரெஸ் கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபைனலாக கிளம்பிட்டோம். நாங்கள் கொண்டு போன சீட்லாம் பாதி பாதி வந்து எங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க. கரும்பு அந்த பரங்கிக்காயெல்லாம். ஸோ அதெல்லாம் அங்கேருந்து கிளம்பிட்டு அப்புறம் எல்லாேருக்கும் பாய் சொல்லிவிட்டு நாங்களும் வந்து ஊர் பக்கம் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன் கிளம்பி போகும்போது ஒரே வைப்பு தான். திருப்பி நம்ம போகும்போது பாட்டு போட்டு வைப் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது வைப் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அது ஒரு சூப்பராக இருந்தது அந்த நாள். அப்புறம் கட்டுமாடியான் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாேருக்கும் ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியாக வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டோம். ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் வைப்பாக வந்து ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஆட்டம் பாட்டம்லாம் கொண்டாடிட்டு ஃபேமிலியோடு சூப்பராக போயிட்டு வந்துட்டோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி என்ன நிகழ்வு நடந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.